பெண்களுக்கு ஏற்படுற டயபெட்டிஸ் அப்படிங்கிறது எந்த விதத்துல வந்து மாற்றம் ஏற்படுது? என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கு டாக்டர்? அவங்க பிறந்ததுலேருந்து இறுதி கட்டத்துக்கு வரைக்குமே டயபெட்டிஸ் அவங்க லைஃப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. உலகளவில் டயபெட்டிஸ் மென்னுக்கு தான் அதிகம் விமனை விட. பட் ஆக்சுவலாக டயபெட்டிஸ்னால வர பக்க விளைவுகள் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா விமனுக்கு தான் ஜாஸ்தி மென்னை விட. PCOS, இந்த பியூபர்ட்டி, இந்த மாதிரியான ரிலேட்டட் டைம்ல வந்து ஏற்பட்ட டயபெட்டிஸ் பத்தி சொல்லுங்க டாக்டர். அதான் நம்ம உடம்புல இயற்கையாக செக்ரேட் ஆகிற இன்சுலின் வந்து ப்ராப்பராக செயல்படவில்லை, அதோட சென்சிட்டிவிட்டி குறையுது. ஸோ அதுதான் இன் அதர் வேர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. கருவில் இருக்கும் போதே அது ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ்னால PCOS வர்றதுக்கு ரிஸ்க் இருக்குது. வயசுக்கு வர்றதுலேருந்து வயசுக்கு வந்ததுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் லைஃப்பில் அதனால் இன்ஃபர்டிலிட்டி வருது, அப்புறம் போஸ்ட் மெனோபாசல் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே PCOSனால வரதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இது எப்படி டாக்டர், எத்தனை பேருக்கு வந்து இந்த PCOS இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறீங்க நீங்கள்? 30% ஆஃப் PCOS வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 30%. ஆக்சுவலி அது இந்த லேட்டஸ்ட் ரிசர்ச் படி 40 to 50% வரைக்குமே எவ்ரி PCOS கேன் டெவலப் டயபெட்டிஸ் இன் த ஃபியூச்சர். நம்ம உடம்புல ப்ராப்பராக செக்ரேட் ஆகிற இன்சுலின் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதனால நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பிரேக் டவுன் ஆகி ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸாக ஃபார்ம் ஆகிடுது. அது கூட ஓவர் வெயிட் ஆகிறது, ஒபிசிட்டியாக இருக்கிறது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் வருது. கொலஸ்ட்ராலும் ஜாஸ்தி ஆகும், அவங்களுக்கு பிளட் ப்ரெஷரும் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மூணுமே ஜாஸ்தி ஆகிறதுனால அவங்களுக்கு இருதய நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ப்ரெக்னென்ட் டைமில் வந்து டயபெட்டிஸ் வர்றது வந்து ரொம்ப காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப காமனா டாக்டர்? இல்லை, முன்னாடி அந்த அளவுக்கு காமன் கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஒரு 100ல் 15 பேர்த்துக்கு இப்போ ரொம்ப ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு காலில் அடிப்பட்டா கூட சீக்கிரமாக அவங்களுக்கு எந்த ஒரு புண்ணும் மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து அந்த மாதிரி டயபெட்டிஸ் வருதுன்னா, இன்கேஸ் அவங்க சி செக்ஷனுக்கு போகிறாங்கன்னா அந்த புண்ணு மாறாதா? அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா? கண்டிப்பாக வரும். காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் வந்து இன் ப்ரெக்னன்சியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு டயபெட்டிஸ் இருக்குமா? பிறந்த குழந்தைக்கு இந்த மாதிரி அம்மாவுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த சி செக்ஷனில் அந்த ஏற்படுற தழும்போ புண்ணோ அது ஆறுறதுல ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? ஏதாச்சும் நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு, ஸோ மற்றவங்க சொல்கிறத கேட்குறது, ஏதாச்சும் தடவுறது, நம்பிக்கல் ஸ்டம்பில் தடவுறது, ஸோ அதெல்லாம் பண்ணாதுன்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ப்ராப்பராக டாக்டர்கிட்ட போகாமல் ரொம்ப நாள் டிலே ஆனால் பொதுவாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் என்ன சொல்லுவாங்க, வீட்டிலலாம் 5 வேளை சாப்பிடு, ஒரு நாளைக்கு 2 ஜூஸ் குடி, அதை சாப்பிடு இது சாப்பிடுன்ட்டு அவங்களுக்கு எப்படி நிறைய ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ப்ராப்பர் டயட் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா குழந்தைய பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல டாக்டர், இது எப்படி அட்ரஸ் பண்ணுறது? ஒரு மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தாதான்? நியூட்ரிஷன்னா அந்த மாவுச்சத்துக்கள் கம்மியாக எடுத்துக்கிறது, ஃபேட்டி ஃபுட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது, நார்ச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா சாப்பிட்றத விட நல்லதை சாப்பிடணும், அதுதான் முக்கியம். நிறையா பேர் இப்போ பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஓபியில் பார்க்குறது ஒரு 30 இயர்ஸ் இல்லை 28 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கும். அப்புறமேட்டு ஹிஸ்ட்ரி கேட்டேன்னா எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ டயபெட்டிஸ் இருந்துச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஓகே, 5 இயர்ஸ் செக் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த 5 இயர்ஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் மென் அண்ட் விமன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, விமனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தார்னா அதனால் வர கான்சிக்வன்சஸ் லைக் ஹார்ட் அட்டாக் வர்றது, ஹார்ட் ஃபெயிலியர் வர்றது பார்த்தீங்கன்னா மென்னை விட 7.5 டைம்ஸ் ஜாஸ்தி. ஒரு நிறைய சர்வே பண்ணும்போது ஒரு அந்த டயபெட்டிஸ் இன் விமன் சர்வே பண்ணும்போது 50% ஆஃப் தெம் ப்ராப்பராக ஸ்லீப்பே இல்லை. தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுகர் கண்ட்ரோலுக்கு. டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்குமே 50 வயசுக்கு மேலே எவ்ரி 10 இயர்ஸ் 30% ப்ரோட்டீன் கம்மியாகிட்டே வரும். ஓகே, அவங்க உடம்புல இருக்கிற மசில் மாஸ், லீன் மாஸ் அது எல்லாமே கம்மியாகிட்டே வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது 50 இயர்ஸ்க்கு மேலே. நீங்கள் சொன்னது டயபெட்டிஸ்ங்கிறது நாட் ஓன்லி டயபெட்டிஸ், அது தலை முதல் கால் வரை எல்லா இடத்தையுமே பாதிக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பட் இந்த அவேர்னஸ் பெண்களுக்கு இருக்கா? அவேர்னஸ் பெண்களுக்கு இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. பெண்களுக்கு ஏற்படும் நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் அப்படிங்கிறதே காமன் தானே, அது என்ன ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இதே சந்தேகம் தான் எனக்கு இருந்தது, ஆனால் சந்தேகம் இருக்குது, வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காரு டாக்டர் தீபக் குமார், ஜெனரல் ஃபிசிஷியன், காவேரி மருத்துவமனை, சேலம். வணக்கம் சார். வணக்கம். டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன நினச்சோம், காமனாக எல்லாருக்கும் ஒன்றே வரது தான். பட் பெண்களுக்கு ஏற்படுற டயபெட்டிஸ் அப்படிங்கிறது எந்த விதத்தில் வந்து மாற்றம் ஏற்படுது? என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குது டாக்டர்? வணக்கம், தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இன் விமன் பர்டிகுலராக பற்றி தான் பேச போகிறோம். இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி மென் விமன் எல்லோரும் ஒன்று தான் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஈக்குவல் தான். பட் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ஃபேமிலியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க.
ஸோ அவங்களுக்கு ஒரு டயபெட்டிஸ்ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களையும் பார்த்துக்கணும், மற்றவங்களையும் பார்த்துக்கணும். ஆஸ் அ ஹோம் மேக்கராகவும், ஆஸ் அ குவீன் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி. ஸோ இப்போ டயபெட்டிஸ் விமனில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிறந்ததுலேருந்து இறுதி கட்டத்துக்கு வரைக்குமே டயபெட்டிஸ் அவங்க லைஃப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, மென் மாதிரி இல்லாமல். அது எப்படிங்கிறது ஒன் பை ஒன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆல்தோ ப்ரிவலன்ஸ், அதாவது உலகளவில் டயபெட்டிஸ் மென்னுக்கு தான் அதிகம் விமனை விட. பட் ஆக்சுவலாக டயபெட்டிஸ்னால வர பக்க விளைவுகள், காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா விமனுக்கு தான் ஜாஸ்தி மென்னை விட. ஓகே, அந்த ரேஷியோ கம்மினாலும் அதனால அஃபெக்ட் ஆகிற விளைவுகள் அதிகம். எக்ஸாக்ட்லி. அதோட கான்சிக்வன்சஸ், அதோட பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருந்தவங்க, அவங்களுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாத்தையுமே டயபெட்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ பெண்களோட காலகட்டத்தில் வந்து சிறு வயதிலிருந்தே ஏற்படுது அப்படின்னு சொல்கிறீங்க டாக்டர். அப்போது நம்ம வந்து ஃபுட் அப்படிங்கிற விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு மற்ற விஷயங்கள் பார்ப்போம். அவங்க உடல் ரீதியாக ஏற்படுற மாற்றங்கள், அந்த மாற்றத்தினால வர டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தா முதல்ல அவங்க அட்டென்ட் பண்ணுறது அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 10ல் ஒரு பெண்ணுக்கு வந்து பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு டேட்டா வந்து இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அப்போ இந்த பிசிஓஎஸ், இந்த பியூபர்ட்டி, இந்த மாதிரியான ரிலேட்டட் டைமில் வந்து ஏற்பட்ட டயபெட்டிஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். டயபெட்டிஸ்க்கு அடுத்து மோஸ்ட் காமன் எண்டோக்ரைன் ப்ராப்ளம் இன் வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா அது பிசிஓஎஸாக தான் இருக்குது. பிசிஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஓவர் வெயிட் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலுமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம உடம்புல இயற்கையாக செக்ரேட் ஆகிற இன்சுலின் வந்து ப்ராப்பராக செயல்படவில்லை, அதோட சென்சிட்டிவிட்டி குறையுது. ஸோ அதுதான் இன் அதர் வேர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம கருவில் இருக்கிறதுலேருந்தே அதோட ஜெனட்டிக் எஃபெக்ட்லேருந்து இருக்குது. அதாவது அந்த குழந்தை, அதாவது அந்த பெண் வந்து அவங்க குழந்தையா இருக்கும் போது. எஸ், எக்ஸாக்ட்லி. அவங்க கருவில் இருக்கும் போதே அது ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ்னால பிசிஓஎஸ் வர்றதுக்கு ரிஸ்க் இருக்குது. ஏன்னா பிசிஓஎஸ், ஒபீஸ் பிசிஓஎஸ்ன்னு இருக்குது, லீன் பிசிஓஎஸ்ன்னு இருக்குது. அதாவது ஒல்லியாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அது ஜஸ்ட் ஃப்ரம் ஊம்லேருந்தே நம்ம வந்து பிசிஓஎஸ்ன ரிஸ்க் வந்து இருக்குது. அது வந்து கூட இருக்கிற என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், ஓவர் வெயிட்டாக இருக்கிறது, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அதனால் வந்து பிசிஓஎஸ் டெவலப் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க சின்ன வயசு, அதாவது மென்ஸ்ட்ருவேஷன், அதாவது அட்டைன் ஆகிறது, வயசுக்கு வர்றதுலேருந்து வயசுக்கு வந்ததுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் லைஃப்பில் அதனால் இன்ஃபர்டிலிட்டி வருது, அப்புறம் போஸ்ட் மெனோபாசல் காம்ப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே பிசிஓஎஸ்னால வரதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. பட் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் பிசிஓஎஸ் பற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அவங்க எல்லாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்தால் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஓவர் வெயிட் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். யாருமே இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிற கார்னர் பற்றி யோசிச்சது இல்லையோ? அதுக்கான அவேர்னஸ் எப்படி இருக்குது? இது எப்படி டாக்டர், எத்தனை பேருக்கு வந்து இந்த பிசிஓஎஸ் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறீங்க நீங்கள்? அதாவது பிசிஓஎஸ் அரௌண்ட் 30% ஆஃப் பிசிஓஎஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 30%. ஆக்சுவலி அது லேட்டஸ்ட் ரிசர்ச் படி 40 to 50% வரைக்குமே எவ்ரி பிசிஓஎஸ் கேன் டெவலப் டயபெட்டிஸ் இன் த ஃபியூச்சர். சேம் ஏஜ் வந்து நீங்கள் சொல்கிறது அந்த 11லேருந்து 18 வயசு. ஆமாம், அதுலேயும் வரலாம், அவங்க ஃப்யூச்சரில் வரும்போதும் வரலாம். அதே மாதிரி அவங்க கருவுற்றிருக்கும் போது ப்ரெக்னென்ட் வர்றது, ப்ரெக்னன்சி ரிலேட்டட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸாகவும் வரலாம். டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸாகவும் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டரா பிசிஓஎஸ் ஸ்டார்டிங்கில் அப்படிங்கிறது? பிசிஓஎஸ்ங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிசிஓஎஸ்ங்கிறது டயபெட்டிஸை விட அது ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம். ஸோ மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நான் முன்னாடியே சொன்னதுனால நம்ம உடம்புல ப்ராப்பராக செக்ரேட் ஆகிற இன்சுலின் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதனால நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பிரேக் டவுன் ஆகி ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸாக ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அதனால் கொலஸ்ட்ரால் லெவலும் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ கொலஸ்ட்ரால், எஸ்பெஷலி சொல்லணும்னா ட்ரைக்ளிசரைட்ஸ்ன்னு சொல்கிற அளவு டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி ஆகிறது, அது கூட ஓவர் வெயிட் ஆகிறது, ஒபிசிட்டியாக இருக்கிறது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் வர்றதுனால அது இன்னும் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. ஸோ பேசிக்கலி அந்த பிசிஓஎஸ்னால நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால நம்ம உடம்புல இன்சுலின் ப்ராப்பராக செக்ரேட் ஆகிறதுனால இன்சுலின் நிறையா சுரக்க ஆரம்பிச்சிடும் உடம்புல. ஹைப்பர் இன்சுலினிமியான்னு ஒரு ஸ்டேட் வந்துடும். ஸோ அந்த ஹைப்பர் இன்சுலினிமியா ஸ்டேட் வர்றதுனால நம்ம உடம்புல வந்து அந்த லிபிட்ஸ், அந்த கொலஸ்ட்ரால்னு சொல்கிறதுங்களா, அது வந்து நிறையா ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆகிறதுனால உடல் பருமன் ஜாஸ்தி ஆகிறதுனால அதனால் இன்னும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. எஸ்பெஷலி வயிற்றில் இருக்கிற உடல் பருமன், விசரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு டயபெட்டிஸ் டெவலப் ஆகுது. ஸோ டயபெட்டிஸ் மட்டும் கிடையாது, கொலஸ்ட்ராலும் ஜாஸ்தி ஆகும்,
அவங்களுக்கு பிளட் ப்ரெஷரும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3மே ஜாஸ்தி ஆகிறதுனால அவங்களுக்கு இருதய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பிசிஎஸ்ங்கிறது வெறும் நம்ம பீரியட்ஸை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஸோ அது ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சேர்த்தது தான். எஸ்பெஷலி வெயிட்டு, அந்த வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், எடையை விட இடை கூடுதலாக இருக்கிறது, கொலஸ்ட்ரால் கூடுதலாக இருக்கிறது, பிளட் ப்ரெஷர் கூடுதலாக இருக்கிறது, டயபெட்டிஸ் வர்றது. டயபெட்டிஸ் ஃப்ராங்க் டயபெட்டிஸ் மட்டும் வரணும்னு கிடையாது. ஜஸ்ட் ஃபாஸ்டிங் டயபெட்டிஸ் கொஞ்சம் முந்தின ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேட்டில் இருந்தாலுமே அவங்களுக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, அப்போ இன்சுலின் நம்ம உடம்புல டயபெட்டிஸை வந்து ஒரு ஸ்டேபிளாக வச்சிருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ்னு சொல்லலாமா? அது வந்து ப்ராப்பரான ஸ்டேஜில் இல்லாமல் இருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்கில். எஸ் அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ இன்சுலின் சரியாக இருக்கணும், இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிறது அது சரியாக இல்லாமல் விடுது, அதனால நம்ம உடம்புல டயபெட்டிஸ் ஏற்படுது. நீங்கள் சொல்கிற அந்த மெட்டபாலிக் எல்லா உடம்புலையுமே ப்ராப்பராக பேங்க்ரியாஸுங்கிற அந்த மண்ணீரல்லேருந்து இன்சுலினும் குளுக்கோகானும் செக்ரீட் ஆகும். ஸோ அது ப்ராப்பரான லெவலில் இருக்கணும். நம்ம உடம்புல இப்போ சுகர் ஜாஸ்தி ஆகினா இன்சுலின் அதுக்கேற்ற மாதிரி நிறையா செக்ரீட் ஆகி அந்த குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணிடும். இப்போ குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்குன்னா குளுக்கோகான் எதிர்மறையான ஒரு ஹார்மோன் இன்சுலின் செக்ரீட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே இம்பேலன்ஸ் ஆனால் தான் எல்லா ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான மூல காரணம். ஓகே. ஸோ இப்போது அதே வயசில் இருக்க ஒரு பையனை எடுத்துக்கலாம் டாக்டர். 11 to 18 இருக்க ஒரு பையனுக்கு அவனுக்கு அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவன் பாடியை பொறுத்த வரைக்கும். அவனுக்கு அந்த ஓவரி கிடையாது, கருப்பை இல்லை, அங்கே பிசிஓஎஸ் வர்றதுக்கான ப்ராப்ளம் இல்லைன்னா அப்போ அவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அப்போ ஆண்களுக்கு அந்த வயசில் இருக்க ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாதா? ஸோ இதை பற்றி நம்மளுக்கு தெரியணும்னா ஒரு ஜென்ரல் ஒரு பேசிக் ஐடியா நம்மளுக்கு தெரியணும். மேல் அண்ட் ஃபீமேல் பற்றி பார்க்கலாம். இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டயபெட்டிஸ்க்கு வரதுக்கான மெயின் ரீசன் வந்து விசரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. வயிற்றில் இருக்கிற ஃபேட் நிறையா இருக்கிறது, அதுதான் மெயின் ரீசன். ஆக்சுவலி நம்ம ஃபேட் வந்து ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. ஓவராலாக ஃபேட் கெடுதல்னு சொல்ல முடியாது. அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல இருந்தால் அது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் சப்குட்டேனியஸ் ஃபேட், அதாவது தோலுக்கு அடியில் இருக்கிற ஃபேட், ஸோ அதுதான் நார்மலாக நல்லது ஆக்சுவலி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது லீன், அதாவது பிஃபோர் வயசு வரதுக்கு முன்னாடி ஜென்ரலாக பசங்களுக்கும் சரி இல்லை கேர்ள்ஸுக்கும் சரி ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது நான் சொல்கிறது வந்து லீன் மாஸ் ஃபேட் மாஸ்ன்னு ரெண்டு இருக்குது. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபேட் மாஸ் வந்து கொஞ்சம் பசங்களுக்கு கம்மியாக இருக்கும், லீன் மசில் மாஸ் நிறையா இருக்கும். ஓகே. கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், மசில் மாஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஜென்ரலாக வயசுக்கு வரத்துக்கு முன்னாடி. இதுதான் நார்மல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வயசுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்களுக்கு இன்னும் வளர வளர நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டிரோன் அங்கே ஹார்மோன் வந்து மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணும் ஆண்களுக்கு. ஸோ அது இன்க்ரீஸ் ஆக மசில் பில்ட் ஆகிறது, அவங்க உடம்பு நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, எனர்ஜி நல்லா எக்ஸ்பெண்டிச்சர், எனர்ஜியை நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு டெஸ்டோஸ்டரோன் ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனால் டெஸ்டோஸ்டரோன் நிறையா ஆண்களுக்கு இருந்துச்சுன்னா டயபெட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க் கம்மி அப்படி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதே ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபேட் கொஞ்சம் ஜாஸ்தின்னு, அது ப்ரெக்னன்சி வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபேட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது தோலுக்கு அடியில் இருக்கிற அடிப்போஸ் டிஷ்யூ அது போக போக எங்கே அக்யூமுலேட் ஆகும்னா ஹிப்லேயும் பேக்லேயும் அவங்களுக்கு ஃபேட் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக லேடிஸ்க்கு அந்த வயசுக்கு வந்ததுக்கப்புறம் ஜாஸ்தியாக இருக்கும். இது எதுக்குன்னா நம்ம உடம்புல ஃபேட் ப்ராப்பராக அவங்க கன்சர்வ் பண்ணிக்குவாங்க, ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அதுக்கு தான் மெயின் ஃபீமேலுக்கு ரொம்ப முக்கியம் அவசியமானது. ஆனால் இதே ஜென்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வயசு ஆக ஆக அந்த ஃபேட் வந்து வயிற்று பகுதியில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் மேல் ஆண்ட்ராய்டு கைனாய்டுன்னு சொல்லுவாங்க. கைனாய்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் வந்து ஜாஸ்தியாக அந்த இடுப்பு பகுதியிலையும் ஹிப்லேயும் தான் இருக்கும், மேலுக்கு வந்து நம்ம வயிற்று பகுதியில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆக ஆக விசரல் அடிப்போஸ் டிஷ்யூ ஜாஸ்தி ஆக அவங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே. ஆனால் லேடிஸ்க்கு அந்த மாதிரி இல்லை. அதாவது அவங்க மெனோபாஸ் வர்ற வரைக்கும் இந்த ஃபேட் வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் கரெக்டான லெவலில் இருக்கனால அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான அறிகுறிகள் ரொம்ப கம்மி. ஓகே. இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்குது வச்சுக்கோங்களேன். ஆனால் இதே அவங்க வயசுக்கு வந்ததுக்கப்புறம் போஸ்ட் மெனோபாஸ் அவங்களுக்கு வந்து இந்த ஃபேட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கம்மியாகி விசரல் ஃபேட்டு அவங்களுக்கு ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. வயிற்று பகுதியில் அவங்களுக்கும் ஃபேட் ஜாஸ்தியாக, அதனால தான் அவங்க வயசுக்கு முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது மென்ஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி, மென்னை விட ரொம்ப ஜாஸ்தி. எக்ஸாக்ட்லி மென்னை விட ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலாக இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் தான் டாக்டர். ஒரு 30 வருஷம் என்னை எது பாதுகாத்துதோ அதே தான் அந்த 50 இயர்ஸ் கழிச்சு அந்த ப்ராப்ளமை கொண்டு வர்றதுக்கான ஒரு சப்ஸ்டன்ஸாகவும் இருக்கா?
இது வந்து எல்லாத்துக்குமேன்னு சொல்ல முடியாதுங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். ஆனால் இது எப்போ வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ், அந்த எஸ்பெஷலி லேடிஸ் இந்த 20 டு அந்த 48 அந்த ஏஜில் அவங்களுக்கு இந்த பாதுகாப்பாக இருக்கிற அந்த கொலஸ்ட்ராலே அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பாதுகாப்பான இருக்கிறதே எதிர்மறை ஆகிடும். ஓகே. அவங்களுக்கு உடம்புல இருக்க ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகி டெஸ்டோஸ்டெரான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகி அந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகி டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஒரு 18 வயசு ஒரு பெண் டாக்டர், அவங்க வந்து டாக்டர் கிட்ட போகிறாங்க, ஒரு கைனிக் கிட்ட தான் ஃபஸ்ட்டு போவாங்க. அவங்க போய் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பிசிஓஎஸ் இஷ்யூ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அதுக்கான மெடிகேஷன்ஸ் மட்டும்தான் எடுக்கணுமா, இல்லை அவங்க வேறு எந்த டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணணும்? லைக் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டயபெட்டிஸ் டெஸ்ட்டும் எடுக்கிறது மஸ்டா? இப்போ பிசிஓஎஸ்ங்கிறப்ப வெறும் ஃபர்டிலிட்டின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக அவங்க வந்து நார்மலாக ஒரு ஹிஸ்ட்ரி எடுக்கணும். அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சா, அவங்களோட ஹைட் வெயிட் அண்ட் பிஎம்ஐ எப்படி இருக்குது, அவங்க ப்ராப்பரான ஃபுட் எடுத்துகிட்ருக்காங்களா, அவங்க லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக இருக்கா, ஃபுட் ஹேபிட்ஸ் ப்ராப்பராக இருக்கா, அதுக்கப்புறம் பேசிக் பிளட் டெஸ்ட், கொலஸ்ட்ரால் டெஸ்ட் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். எப்படின்னா யார் யாருக்குன்னா எஸ்பெஷலி பிஎம்ஐ மோர் தேன் 25, ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, இல்லை பிஎம்ஐ 30க்கு மேலே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கொலஸ்ட்ராலையும் பார்க்கணும், சுகரும் கண்டிப்பாக பார்க்கணும். ஃபாஸ்டிங், போஸ்ட்மோரல், HbA1c கண்டிப்பாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி அப்போ நார்மலாக இருந்தாலும் சப்சிக்வெண்ட்டாகவும் அவங்களோட ஃபாலோ அப் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிசிஓஎஸ் பேஷண்ட் 60% டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெக்னென்சியாக இருக்கும் போதும் டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஓகே. இந்த ப்ரெக்னென்சி அப்போ ஒரு டயபெட்டிஸ் வந்து பொதுவாகவே எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ் போகும்போது அவங்களுக்கு எடுக்கிற காமன் டெஸ்ட் வந்து டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ட் ப்ரெக்னென்ட் டைமில் வந்து டயபெட்டிஸ் வர்றது வந்து ரொம்ப காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரும் அப்படிங்கிற மாதிரி கூட கேள்விப்படுறோம். அது ரொம்ப காமனாக டாக்டர், ப்ரெக்னென்சி டைமில் வர டயபெட்டிஸ் அப்படிங்கிறது? இல்லை, முன்னாடி அந்த அளவுக்கு காமன் கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஒரு 100ல் 10-15 பேர்த்துக்கு இப்போ ரொம்ப அது வந்து ஒரு மேண்டேட்டரி டெஸ்ட்டாகவும் ஆக்கிட்டாங்க தானே எல்லாம். ஆமாம், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அந்த பிளாசண்டான்னு சொல்கிறது, இந்த நஞ்சு பைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் சில ஹார்மோன்ஸ் சுரக்குது, பிளாசென்டா, லாக்டோஜன், அதெல்லாமே ரொம்ப நல்லது தான் நம்ம ஃபீட்டஸ்க்கு, நம்ம உடம்புல வளர்கிற அந்த குழந்தைக்கு கருவுக்கு ரொம்ப நல்லதான ஹார்மோன்ஸ் தான். பட் அதுவே என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குளுக்கோஸ் நிறையா உற்பத்தி ஆகும் உடம்புல. அது எதுக்குன்னா நம்ம ஃபீட்டஸ்க்காக தான், நம்ம உடம்புல பாதுகாப்புக்கான உருவாக்கப்படுறது தான் அந்த எல்லாமே. பட் சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க, சில பேர் இருக்காங்க, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் முன்னாடியே ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்தவங்க, செகண்ட் டெலிவரி இதுக்கு முன்னாடி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்தவங்க, இல்லை 35 வயசுக்கு மேலே கருவுட்டுறவங்க, அட்வான்ஸ்ட் ஏஜ் ஆஃப் மேரேஜ், அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து அவங்க ஃபேமிலியில் க்ளோஸ் டிகிரி, அவங்க அம்மாவுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு, நெக்ஸ்ட் பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு, நெக்ஸ்ட் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு, பிஎம்ஐ மோர் தென் 30, இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா அந்த நஞ்சு பையில் சுகர்க்கிற ஹார்மோன்ஸ்னாலேயே அவங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து லைஃப் லாங் ப்ரொலாங் ஆகுமா, இல்லை அது ஆஃப்டர் டெலிவரி சரியாயிடுமா டாக்டர்? இல்லை, அது ரெண்டு மாதிரியும் வரலாம். சரிங்களா, யார் யாருக்கு ப்ரொலாங் ஆகிறதுன்னு இருக்குது, நார்மல் ஆகிறது இருக்குது. சப்போஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்தவங்க அவங்க வெயிட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, டாக்டர்ஸ் அட்வைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, டயட்டை மாற்றிட்டாங்க, லைஃப் ஸ்டைல்லாம் மாற்றிட்டாங்கன்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ப்ரொலாங் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் அவங்க வெயிட்டை ரெடியூஸே பண்ணலை, ஜிடிஎம் வந்து அப்போ சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, இன்சுலின் போடுற அளவுக்கு இருந்துச்சு, நிறையா டோசஸ் ஆஃப் இன்சுலின் போடுற அளவுக்கு இருந்துச்சு, அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அது அப்படியே டைப் 2 டயபெட்டிஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க மாதிரி கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு. இப்போ பொதுவாக சொல்லுவாங்களே டாக்டர், டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு காலில் அடிப்பட்டால் கூட சீக்கிரமாக அவங்களுக்கு எந்த ஒரு புண்ணு மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து அந்த மாதிரி டயபெட்டிஸ் வருதுன்னா, இன்கேஸ் அவங்க சி செக்ஷனுக்கு போகிறாங்கன்னா அந்த புண்ணு மாறாதா, அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் வந்து ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா மதருக்கு வரும். மதருக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து ஜாஸ்தியாகிறது, பாலிஹைட்ராமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது ஜாஸ்தியாகிறது, பனிக்கூட நீர் அது ஜாஸ்தியாகிறது, அவங்களுக்கு பிபி வர்றது, ப்ரீ எக்லாம்சியா அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் மதருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள், ப்ளஸ் மதருக்கு ஃப்யூச்சரில் டயபெட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்புகள், இது எல்லாமே இருக்குது. இப்போ டெலிவரி அப்போ என்னென்ன வர வாய்ப்பு இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரியன்ட் லோடு நிறையா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு உடம்புல இன்சுலினும் நிறையா செக்ரீட் ஆகுது, சுகரும் நிறையா செக்ரீட் ஆகுது, அதனால் அதெல்லாமே பேபிக்கு போகிறனால
பாப்பாவோட உடல் எடை வந்து ஜாஸ்தி ஆகும், மேக்ரோசோமியான்னு சொல்லுவாங்க. வெயிட் 4 kgக்கு மேலே போயிடும். ஓகே, சரிங்க, அதுதான் மேக்ரோசோமியா, ரொம்ப ரொம்ப காமன். அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது டயபெட்டிஸை சுத்தமாகவே கண்ட்ரோல் பண்ணல, சுகர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கூட வரும், நியூரல் டியூப் டிஃபெக்ட் வரும், கன்ஜெனிட்டல் ஹார்ட் பிளாக் வரலாம், இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மாவுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த பொண்ணு சீக்கிரமாக ஆறாமல் வர்றதுக்கு, நியூமோனியா கூட வரதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அதே மாதிரி குழந்தையுமே வந்து ப்ராப்பராக பிறக்காம ஸ்டில் பர்த் ஆகிறது, குழந்தை IUGR ஆகிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைக்கு டயபெட்டிஸ் இருக்குமா? பிறந்த குழந்தைக்கு இந்த மாதிரி அம்மாவுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பேர் நியூபார்ன் வந்து ஃபஸ்ட்டு இமீடியட்டாக வர்றது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து சுகர் ரொம்ப லோவாகிடும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அம்மா வயிற்றில் அம்மா உடம்புல இருக்கிற இன்சுலின் நிறையா வந்து பேபிக்கு பாஸ் ஆன் ஆகிடும். ஸோ இன்சுலின் நிறைய பேபிக்கு ஆகிறதுனால ஒரு ஃபஸ்ட்டு 1 day இல்லைனா ஃபஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப்டர் பர்த் வந்து சுகர் லோ ஆகும், ஹைப்போக்ளைசிமியா வரும். ஃப்யூச்சரில் அவங்க ஓவர் வெயிட்டாக இருக்கிறனால அவங்களுக்கும் டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி சிசேரியன் செக்ஷன் சொன்னீங்க இல்லையா, அதுக்கான காரணமே எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட், மேக்ரோசோமியா. ஸோ அதனால் ஓவர் வெயிட்னால ஷோல்டர் டிஸ்டோஷியாலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலி டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நார்மல் டெலிவரியில் ரொம்ப பேபி ரொம்ப ஹியூஜாக இருக்கும். ஸோ அதனால் டெலிவரி ஆகும்போது மூச்சு திணறல் பேபிக்கு வரும். பிறந்ததுக்கப்புறம் ஜாண்டிஸ் வரலாம், பிறந்ததுக்கப்புறம் சுகர் லோ ஆகிறது, ஹைப்போகால்சிமியா, மெக்னீஷியம், இந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் பேபிக்கு வரும். பட் அந்த சி செக்ஷனில் அந்த ஏற்படுற தழும்போ புண்ணோ அது ஆடுறதுல ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? ப்ராப்பராக அவங்க ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிட்டாங்க, டாக்டர்ஸோட அட்வைஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஏதாச்சும் நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு, ஸோ மற்றவங்க சொல்கிறத கேட்குறது, ஏதாச்சும் தடவுறது, நம்பிக்கல் ஸ்டம்பில் தடவுறது அப்படிலாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த சாணி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதுன்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ப்ராப்பராக டாக்டர்கிட்ட போகாமல் ரொம்ப நாள் டிலே ஆனால் செப்சிஸ் வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, செப்டிக் ஆகிறது கூட சான்சஸ். இப்போ இந்த ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிற இந்த டயபெட்டிஸை எப்படி டாக்டர் ட்ரீட் பண்ணுறோம்? ஏன்னா நிறைய அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிறதுனால இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது. ஆல்ரெடி நிறைய ஒரு ஃபீவர்னா கூட ஒரு டோலோ போடுறதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க இந்த ப்ரெக்னென்சி டைமில். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டயபெட்டிஸ் எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க? பேசிக்கலாக இந்த ப்ராப்ளம் டவுட்ஸ் எதுக்கு வருதுன்னா, நம்ம அம்மா சாப்பிட்றது எல்லாமே வந்து ஃபீட்டஸ்க்கு பிளாசண்டா வழியாக போகும், உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது இந்த நஞ்சு பைங்கிற பிளாசண்டா. ஸோ எதெல்லாம் அந்த பேரியரை கிராஸ் பண்ணும், எதெல்லாம் கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிற டாக்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ பேசிக்கலாக எதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணுது, அதனால் ஃபீட்டஸ்க்கு எந்த பாதிப்பு வருதோ அதெல்லாம் நாங்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ பேசிக்கலாக ட்ரீட்மெண்ட் ஆஃப் கர்ப்பப்பையில் இருக்கிற சுகருக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 4 தாங்க. ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி, என்ன சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். மாவுச்சத்துக்கள் கம்மியாகும், புரதச்சத்து நார்ச்சத்து நிறையா சாப்பிட்றது, கேலரி இன்டேக்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது, ஃபைபர் நிறையா, நார்ச்சத்து நிறையா சாப்பிட்றது, ப்ளஸ் வந்துட்டு எக்ஸசைசஸ், ப்ராப்பரான எக்ஸசைசஸ் ஃபாலோ பண்ணுறது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வாரத்தில் ஒரு 3 நாள் ஆச்சும் வாக் பண்ணலாம், லைட்டாக ஒரு எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் வாக் பண்ணுறது ரொம்ப நல்லது, சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே சுகர் கூடாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்பர் 1. நம்பர் 2 வந்து எக்ஸசைசஸ் நான் சொன்னது. நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மகோதெரப்பி, டேப்லெட்ஸ் கொடுக்குறது, ட்ரீட்மெண்ட் ஆஃப் வித் மெடிசின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெக்னென்சி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு ட்ரீட்மெண்ட் மெயின் ஸ்டே வந்து இன்சுலின் தாங்க. டேப்லெட்ஸ் மெட்ஃபார்மின்லாம் சில பேர் கொடுத்தாலும் நிறையா கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அப்ரூவ்ட் மெடிகேஷன்ஸ் இன்சுலின் தான். இன்சுலின் வந்து ரொம்ப 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 சேஃபு, அதனால் குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, அது ஃபீட்டஸ்க்கு டிரான்ஸ்மிட்டே ஆகாது, சுத்தமாக டிரான்ஸ்மிட் ஆகாது. இன்சுலின் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். 4வது வந்து மானிட்டர் பண்ணணும் பீரியாடிக்கலாக. நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து டயபெட்டிஸ் இருக்கிற ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேபியோட வெயிட் ஜாஸ்தி ஆகும். ஸோ அது வந்து சீரியலாக நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வெயிட் அப்ராப்ரியேட்டாக இருக்கா, அந்த வாரத்துக்கு ஏற்ற வெயிட் இருக்கா, இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்காங்களா, அதை வந்து ப்ராப்பராக பார்க்கணும். ஸோ இந்த 4 விஷயம் ரொம்ப முக்கியம்: மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி, எக்ஸசைசஸ், ட்ரீட்மெண்ட் இன் ஃபார்ம் ஆஃப் இன்சுலின், 4வது வந்து மானிட்டரிங். நீங்கள் அதை சொன்னதில் வந்து ஒரு மக்களுக்கு இருக்க ஒரு பொதுவான சந்தேகம் என்ன இருக்கும் டாக்டர், இந்த ஃபுட் இன்டேக் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். பொதுவாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் என்ன சொல்லுவாங்க, வீட்டிலலாம் 5 வேளை சாப்பிடு, ஒரு நாளைக்கு 2 ஜூஸ் குடி, அதை சாப்பிடு, இது சாப்பிடுன்ட்டு அவங்களுக்கு எப்படி நிறைய ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்படி வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அப்படி இருக்கும்பொழுது ஒரு ப்ராப்பர் டயட் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தா குழந்தைய பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ நான் டயபெட்டிஸையும் பார்க்கணும், நான் எவ்வளோ சாப்பிடணுன்றதையும் பார்க்கணும், அதே நேரத்துக்கு நான் நிறையவும் சாப்பிடணும். இந்த இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல டாக்டர், இது எப்படி அட்ரஸ் பண்ணுறது? ஒரு மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தாதா?
பேசிக்கலாக ப்ரெக்னென்சியே ஒரு டயபெட்டிக் ஸ்டேட்டு தான். ப்ரெக்னென்சினால டயபெட்டிஸ் வரதுக்கான ரீசன் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால அது பேர் டயபெட்டோஜெனிக் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதனால் பட் எல்லாருமே டயபெட்டிஸ் வருவாங்களான்னு இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓவர் வெயிட்டு அம்மாவுக்கு இருந்துச்சு, இல்லை அவங்களுக்கு முன்னாடியே ஜெஸ்டேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் டயபெட்டிஸ் வருது. ஸோ பேசிக்கலாக அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணணும். எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸுமே மேக்ஸிமம் ஒரு 3 தடவை ஸ்க்ரீன் பண்ணணும் டயபெட்டிஸ் இருக்கான்னு. ஃபஸ்ட்டு அந்த ஒரு 6 to 8 வீக்ஸ் அந்த டைமில் ஒரு தடவை ஸ்க்ரீன் பண்ணணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது எதுக்குன்னா அவங்களுக்கு முன்னாடியே டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது. ஓகே. ப்ரீ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் ப்ரெக்னென்சியில் முன்னாடியே டயபெட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணுறது. ஸோ அது சப்போஸ் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நார்மல், ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக டயபெட்டிஸ். சில கட் ஆஃப் இருக்குது. இல்லை ரொம்பவும் ஜாஸ்தியாக இல்லை, அதே மாதிரி நார்மலும் இல்லை அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாவில் சில வேல்யூஸ் இருக்குது. அவங்களுக்கு தான் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அவங்கள நம்ம பீரியாடிக்கலாக நம்ம டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 4 வீக்ஸ் மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி கொடுத்து தான் பார்க்கணும். கொடுத்துட்டு அதில் சரி வரனால தான் நம்ம இன்சுலின் போடுறோம். எல்லாருமே எடுத்தோன்னா நம்ம இன்சுலின் போடுறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி, கேலரிஸ் கொடுத்துட்டு அப்பப்போ செக் பண்ணி பார்த்துட்டு அதுலேயும் ரெக்குயர்மெண்ட் வரலனா தான் நம்ம வந்து இன்சுலின் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன நியூட்ரிஷன் பற்றி பார்க்கும்போது, நியூட்ரிஷன்னா இந்த மாவுச்சத்துக்கள் கம்மியாக எடுத்துக்கிறது, ஃபேட்டி ஃபுட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது, மோனோசேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறது, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, நார்ச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா சாப்பிட்றத விட நல்லதை சாப்பிட்ணும், அதுதான் முக்கியம். ஓகே. ஸோ ப்ரெக்னென்ட் லேடி நல்லா சாப்பிட்ணுன்னு அர்த்தம் கிடையாது, நியூட்ரிஷியஸாக சாப்பிட்ணும். பேசிக்கலாக நம்ம டயட்டில் 80-90% கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது. நம்ம ப்ரோட்டீன், ஹெல்தி ஃபேட்ஸு, ஃபைபர் எல்லாம் விட்டுறோம். அப்படி கிடையாது. ஒரு 60% மட்டும் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு மீதி ஒரு 30% 20% ப்ரோட்டீன், ஃபைபர் அதையும் நிறையா எடுத்துக்கணும், தண்ணியும் நிறையா எடுத்துக்கணும். ப்ளஸ் வாக்கிங், நான் சொன்ன மாதிரி வாக்கிங்கு, ஜூஸஸ் நிறையா குடிக்கிறது அட்வைசபிள் கிடையாது. எனி ப்ரெக்னென்ட் லேடிஸில் ஜூஸஸ் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸை பழமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பழத்தை வந்து ஜூஸ் ஆக்குனீங்கன்னா அதில் இருக்கிற சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸில் சுகர் ரைஸ் ஆகும். ஸோ பேசிக்கலாக அதே மாதிரி தான். இப்போ கேப்பை கூழை விட கேப்பை களி பெட்டர். ஸோ அந்த மாதிரி எதுவுமே திட ஆகாரமாக எடுக்கிறது பெட்டர் நீர் ஆகாரத்தை விட. ஏன்னா டாக்டர், தமிழ்நாடு நம்பிக்கிட்டு இருந்த விஷயம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் 2 வேளை ஜூஸ் குடிங்க அப்படிங்கிறது, அப்போ அதுவே தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லை, நான் எல்லாத்துக்கும் சொல்லலை. ப்ரெக்னென்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஓகே. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஜூஸ் எல்லாம் நிறையா குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். இப்போ இந்த ஃப்ரூட்ஸில் நேச்சுரலாகவே ஒரு சுகர் கண்டென்ட் இருக்குல்ல டாக்டர், அதுவுமே வந்து பாதிக்க ஏற்படுத்துமா? அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லா சுகர் ஃப்ரூட்ஸும் கிடையாது. மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், சப்போட்டா பழம், இந்த மாதிரி சுகர் கண்டென்ட், கிளைசிமிக் லோடுன்னு சொல்லுவாங்க, அது ஜாஸ்தியாக இருக்கிற ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆப்பிள், மாதுளம்பழம் அதெல்லாம் சாப்பிட்லாம். ஸோ அது மாதிரி நிறையா பழங்கள் டெய்லி லிமிட்டட் லெமனில் ஒரு 75 கிராம் சின்ன கப்பில் அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லது. எல்லா ஃப்ரூட்ஸும் நான் சொல்ல வரல. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்லேயே வந்து இப்போ ஜூஸஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அரைச்சது அதில் இருக்கிற ஃப்ரூட் ஜூஸஸ் நிறையா வரும். அதுக்கு பதிலாக ஃப்ரூட்டாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற ஃபைபர் எல்லாமே கிடச்சிரும். ஓகே. ஃபைபர் ஃபில்டர் ஆகாது. ஸோ அதே மாதிரி நீர் சத்தாக குடிக்காமல் பழங்களாக சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆஃப்டர் ப்ரெக்னென்சி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எதனா சேஞ்சஸ் இருக்குமா, இல்லை அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகுமா டாக்டர்? ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ங்களா? ஆஃப்டர் இது வந்து இது டயபெட்டிஸ் ஃபுட்டு சொல்கிறீங்களா? இல்லை, நான் சொல்கிறது ட்ரீட்மெண்ட்டே கேட்குறேன் நான். இப்போ நீங்கள் டயபெட்டிஸ் வந்து ப்ரெக்னென்சியில் ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோன்ட்டு. இப்போ குழந்தை பிறந்துருச்சுல, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குமா, இல்லை ஏதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு? 2 தடவை ஸ்க்ரீன் பண்ணுங்க. பேசிக்கலாக 6 வீக்ஸ் ஒரு தடவை ஸ்க்ரீன் பண்ணணும் ஆஃப்டர் டெலிவரி. அப்போ வந்து அவங்க சுகர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அப்போ வந்து இந்த ப்ரெக்னென்ட்டில் இருக்கிற க்ரைட்டீரியாலாம் எதுவுமே அவங்களுக்கு வராது. நார்மலாக உங்களையும் எங்களையும் மாதிரி ஜென்ஸில் இருக்கிற சுகர் இருக்கா இல்லையா அந்த க்ரைட்டீரியா தான் நம்ம அந்த வேல்யூஸ் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதில் அவங்க டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா நார்மலாக மற்றவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் திருப்பி 12 வீக்ஸ் கழிச்சும் திருப்பி ஒரு தடவை சுகர் பார்க்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவங்க லைஃப் லாங் ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் இன் 1 to 3 இயர்ஸ், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 1 வருஷத்துக்கு ஒரு தடவை சுகர் இருக்கான்னு ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா 10 வருஷத்தில் அவங்க 20% டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 20 இயர்ஸில் 30% ரிஸ்க் இருக்குது. 40 இயர்ஸில் 50% ரிஸ்க் இருக்குது. அரௌண்ட் 60 இயர்ஸில் 60% ரிஸ்க் இருக்குது. அவங்க டைப் 2 டயபெட்டிஸ் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ப்ரெக்னென்சி டைமில் டயபெட்டிஸ் வந்தவங்களில் எத்தனை பேருக்கு டாக்டர் ப்ரொலாங்காக லைஃப் லாங் இருக்குது? ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் இருக்கா? அதுதான் 50 to 75% ஆஃப் தெம் கேன் டெவலப் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இல்லை டாக்டர், ஃப்யூச்சரில் டெவலப் ஆகுறது வேறு, அப்படி கண்டினியூ ஆகுறது அந்த ப்ரொலாங் ஆகுறதுன்றது கேட்குறேன்.
இல்லை, அதாவது அது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதாவது ப்ராப்பராக வந்து வெயிட் ரிடக்ஷன் அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா யூஸ்வலாக அவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஓகே. நார்மல் ஆகிடும். இப்போ நீங்க நிறையா பேர் இப்போ பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஓபியில் பார்க்குறது ஒரு 30 இயர்ஸ் இல்லை 28 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கும். அப்புறமேட்டு ஹிஸ்ட்ரி கேட்டேன்னா எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ டயபெட்டிஸ் இருந்துச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஓகே. 5 இயர்ஸ் செக் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 24 இயர்ஸில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி பண்ணியிருந்தாங்கன்னா 28 இயர்ஸ் சரி ஒரு நம்மளுக்கு 30 வயசு ஆகிடுச்சு ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது சுகர் HbA1cலாம் 8%, 7.5% இருக்கும். அப்புறம் தான் பார்த்தா அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ டயபெட்டிஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த 5 இயர்ஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களே. 5 இயர்ஸ் முன்னாடியே நம்ம செக் பண்ணியிருந்தோம்னா முன்னாடியே டயபெட்டிஸ் இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அது லைஃப் ஸ்டைல் பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. சரி, நீங்க சொன்னது வந்து அதிகப்படியான ப்ராப்ளம் வந்து இந்த 50க்கு அப்புறமா மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். எக்ஸாக்ட்லி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த போஸ்ட் மெனோபாஸ் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஸோ அங்கே தான் வந்து நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்குது பெண்களில் முக்கியமாக. என்ன மாதிரி மாற்றங்கள் அந்த போஸ்ட் மெனோபாஸில் நடக்குது? நீங்கள் சொன்ன அந்த முன்னாடி அந்த ஃபேட்டி தாண்டி 50 வயதிற்கு மேலே பெண்களுக்கு அதிகப்படியான டயபெட்டிஸ் வருவதற்கான காரணங்கள் என்ன? மெயினாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு உடம்புல அந்த செக்ரேட் ஆகிற அந்த ஈஸ்ட்ரோஜன் நார்மலாக அவங்க போஸ்ட் மெனோபாஸ் அந்த ஈஸ்ட்ரோஜனோட பாசிட்டிவ் எஃபெக்ட் ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹார்ட் எதுவுமே இருக்காது. ஸோ அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. அந்த கொலஸ்ட்ரால் மெயின்டைன் பண்ணுறதாகட்டும் சுகர் வராமல் பார்த்துக்கிறதாகட்டும் அந்த ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப நல்லது. போஸ்ட் மெனோபாஸ் என்ன ஆகும்னா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு டயபெட்டிஸ் வருது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது, கூட ஓவர் வெயிட் ஒபிசிட்டி ஆகிறது, அவங்க போதிய அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லைனா ஹெவி ஒர்க்கராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒர்க்கை ப்ராப்பராக அவங்க கேலரியை பேர்ன் பண்ண வைக்க மாட்டாங்க. ஓகே, பட் அதே இருந்திருக்கும். பட் ஆனால் எக்ஸாக்ட்லி ஃபுட் இன்டேக் அதே இருந்திருக்கும். பட் அதுக்கான ஒர்க் அவுட் எதுவுமே இருக்காது. ஓகே, சும்மா சின்னதாக ஒரு அவங்க ஒர்க்கு போகிறப்ப கூட படியேறி இருக்கலாம், ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதே தான் இருக்கும். ஸோ அது மென் விமன் ஈக்குவல் தான். பட் விமனுக்கு அது ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் இல்லாதனால மென்னை விட ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, இப்போ ஆண்களுக்கு நீங்கள் சொன்னீங்க உலக அளவில் வந்து டயபெட்டிஸ் ஆண்களுக்கு அதிகமாக இருக்குது, பெண்களில் வரும்பொழுது ஆனால் பாதிப்புகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ஆண்களுக்கு இல்லாத பாதிப்புகள் அதிகமாக பெண்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது டாக்டர்? ஒரு பட்டியலிட்டோம்னா எதெல்லாம் முக்கியமாக சொல்லலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மென் அண்ட் விமன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா விமனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தார்னா அதனால் வர கான்சிக்வன்சஸ் லைக் ஹார்ட் அட்டாக் வர்றது, ஹார்ட் ஃபெயிலியர் வர்றது பார்த்தீங்கன்னா மென்னை விட 7.5 டைம்ஸ் ஜாஸ்தி. இப்போ மென்னுக்கு ஒரு 5 டைம்ஸ் ஜாஸ்தி ரிஸ்க்குனா விமனுக்கு 7.5 டைம்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா அந்த ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் எல்லாமே போயிடுச்சு மென்னை விட விமனுக்கு. ப்ளஸ் அவங்களுக்கு ஏஜ் ரிலேட்டட், அதாவது நார்மலாகவே டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே உடம்புல இருக்கிற மசில் ப்ரோட்டீன் எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும், தளர்ந்து போயிடுவாங்க. எஸ், சார்கோபீனியான்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலாக பார்த்து என்ன இவ்வளோ இழைச்சிட்டிங்க அப்படின்னு, சுகர்னால ஏன் இவ்வளோ இழைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதே இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ்லாம் வர்றதாகட்டும், ரொம்ப ஏஜ்டாக தெரிவாங்க. வெயிட் அதே மாதிரி தான் இருப்பாங்க, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஏஜ்டாக இருப்பாங்க. ஸோ அது என்னென்னா ஏஜ் ரிலேட்டட் சார்கோபீனியா, மசில் லாஸ் நிறையா இருக்கிறது. ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது ரொம்ப ஜாஸ்தி, ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப வீரியம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சைக்கோ சோஷியல் இஷ்யூஸ், ஃபீமேல்ஸ் வந்துட்டு அதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்லெக்ட் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணவே கூடாது. ஆக்சுவலி லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் மெனோபாசல் அவங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் வலி அந்த சிம்டம்ஸ் அதுவும் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஓகே, பாதி பேர் வந்து அது ப்ராப்பராக கண்டுக்கிறது இல்லை. ப்ளஸ் வந்து லேடிஸ்க்கு யூஸ்வலாகவே நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இந்த ஃபேமிலி, லேக் ஆஃப் ஸ்லீப். ஒரு நிறைய சர்வே பண்ணும்போது ஒரு இந்த டயபெட்டிஸ் இன் விமன் சர்வே பண்ணும்போது 50% ஆஃப் தெம் ப்ராப்பராக ஸ்லீப்பே இல்லை. தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுகர் கண்ட்ரோலுக்கு. ஸோ பாதி பேர் தூங்காதனால, டிப்ரெஷனில் இருக்கிறனால அவங்களுக்குலாம் வந்துட்டு இன்னும் டயபெட்டிஸோட வீரியம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால் கார்டியாக் ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா போஸ்ட் மெனோபாசல் அவங்களுக்கு இந்த போன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஆஸ் லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரோஜன். ஸோ ஈஸ்ட்ரோஜன் வந்து போன் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் போஸ்ட் மெனோபாசல் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு தேய்மானம் அதெல்லாமே ரொம்ப ரொம்ப காமனாக வர்றது. ஸோ போஸ்ட் மெனோபாசல் போன் ஃப்ராக்சர்ஸ் வர்றது, சீக்கிரமாக தளர்ந்து போய் கீழே விழுவுறது, ஃப்ராக்சர் ஆகிறது. ஸோ அதெல்லாம் வரதும் ரொம்ப ஜாஸ்தி டயபெட்டிஸ் பேஷண்ட்டில். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே விட்டமின் டி, கால்சியம் அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, அந்த ஃபுட் இன்டேக் பற்றி சொல்லும் போதும் ஒரு 50 வயதுக்கு மேலே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த வயசாகிற தோற்றம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருது இல்லையா? இதுக்கும் அந்த டயபெட்டிஸ் லைக் முக்கியமாக வந்து அந்த உனக்கு சுகர் இருக்குது ஏன் வெயிட் லாஸ் ஆகுது பார்க்கும் போதே அந்த தெரியுது, ப்ராமினெண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லுக் எப்படி டாக்டர் வருது? அதுக்கும் சுகருக்கும் ஏதாவது காரணம் இருக்கா?
ஃப்ரெயில்டி இல்லைனா சார்கோபீனியா, அதுவும் ஆல்மோஸ்ட் சேம், அதே ஆன்சர் தான். நான் ஓல்ட் ஏஜில் வர அந்த மசில் ப்ரோட்டீன் லாஸ், அதனால தான் மெயின் ரீசன். ஓகே. ஸோ பாதி பேர் அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஆக்சுவலி டயபெட்டிஸ்னு இல்லை, டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்குமே 50 வயசுக்கு மேலே எவ்ரி 10 இயர்ஸ் 30% ப்ரோட்டீன் கம்மியாயிட்டே வரும். ஓகே. அவங்க உடம்புல இருக்கிற மசில் மாஸ், லீன் மாஸ், அது எல்லாமே கம்மியாயிட்டே வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது 50 இயர்ஸ்க்கு மேலே. ஜென்ரலாகவே டயபெட்டிஸ் இல்லாதவங்களுமே, ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும். ஆனால் இதே டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த சார்கோபீனியா கம்மியாகிறது இன்னும் ஜாஸ்தியாகும், இன்னும் ஒரு மடங்கு ஜாஸ்தியாகும். சார்கோபீனியா ஆக்சலரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஓகே. ஸோ அதனால தான் நீங்கள் சொல்கிறது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் ரிலேட்டட் ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஸோ இது நார்மலாக நடக்கிற ஃபிசியாலஜி தான். பட் அது வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். வீக்லி ஒரு 3 or 4 டைம்ஸ் சிம்பிள் வெயிட் லிஃப்டிங், சும்மா ஒரு 2 kg இல்லை 3 kg வெயிட் லிஃப்டிங் கண்டிப்பாக பண்ணணும். ப்ரோட்டீன் முட்டை யாருமே ஹார்ட்லி யாருமே எடுத்துக்கிறது இல்லை. 1 gram per kg எடுத்துக்கணும் ப்ரோட்டீன். ப்ராப்பராக நம்ம யாருமே அவ்வளோ 1 gram per kg யாருமே எடுத்துக்கிறது இல்லை. ஹார்ட்லி 10 கிராம்குள்ளார தான் நம்ம எடுக்கிறோம் ப்ரோட்டீன். மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப டெஃபிசிட்டாக இருக்குது. ஓகே. அதுதான் ரீசன். ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கை சஜஸ்ட் பண்ணும்போது டயபெட்டிஸ் என்ன எல்லாருக்கும் காமன் தானே அப்படின்ட்டு இருந்தது. பட் ஆனால் பெண்களோட உடம்புலையோ அவங்களோட கால பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி இத்தனை மாற்றங்களை கொண்டு வரும், இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கும். நீங்கள் சொன்னது டயபெட்டிஸுங்கிறது நாட் ஓன்லி டயபெட்டிஸ், அது தலை முதல் கால் வரை எல்லா இடத்தையுமே பாதிக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பட் இந்த அவேர்னஸ் பெண்களுக்கு இருக்கா? அவேர்னஸ் பெண்களுக்கு இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. பாதி பேர்த்துக்கு தெரியறதில்ல. பாதி பேர் வெளியிலையும் சொல்கிறது கிடையாது. அவங்களோட துன்பங்களே துயரங்களே அவங்களா மறைச்சிக்கிட்டு சுகர் இருக்குங்க சார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆடட் ஸ்ட்ரெஸ் ஃபேமிலி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பாதி பேர் வெளியிலையும் சொல்கிறது கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற குழந்தைகள் அட்லீஸ்ட் அவங்களோட சில்ட்ரன் ஆகட்டும் ப்ராப்பராக அவங்க ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும், அவேர்னஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா டயபெட்டிஸ் இன் விமன் வந்து மென் அளவுக்கு இல்லை. இப்போ இன்ஃபேக்ட் வந்துட்டு ஆன்கோயிங் ரிசர்ச் போயிட்டுருக்கு. என்னென்னா விமனுக்கு டயபெட்டிஸ் பிரத்யேகமாக ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கணுன்னு அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஏடிஏல, அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷனில் பேசிகிட்டு இருக்காங்க. தெர் ஷுட் பி a ஸ்பெசிஃபிக் கைட்லைன் ஃபார் விமன். இவ்வளோ இது இருக்குது, பாதி பேத்துக்கு தெரியறதில்ல. ஸோ அதனால தான் நான் முன்னாடி இந்த டாபிக் ரொம்ப அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியா அப்படின்னு சொன்னேன். ஸோ இது ஒரு மெடிக்கல் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி மட்டும் நம்ம ஒதுக்கிட முடியாது, இட்ஸ் சோஷியல் இஷ்யூவும் கூட. கண்டிப்பாக இட்ஸ் சோஷியல் இஷ்யூ. ஸோ ஃபேமிலி வந்து அந்த பெண்கள், அந்த வீட்டு பெண்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுலையும் இருக்குது. இந்த அது பண்ணாதது தான் இவ்வளோ பூதாகரமாக அது வெடிச்சு அதுக்கான கைட்லைன்ஸ் உருவாக்குற காரணங்கள் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஐ திங்க் இது நிறைய பேரை ரீச் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேலாவது பெண்கள் வந்து அந்த டயபெட்டிஸையும், அந்த பெண்கள் மட்டுமே அந்த ஃபேமிலியே வந்து அந்த பெண்கள் மேலே இருக்க டயபெட்டிஸை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ.